ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அருமையான காலை வேளையில் ஆண்டவரை நன்றாய் ஆராதித்து துதித்து இப்பொழுது உற்சாகமான காணிக்கைகளை எல்லாம் செலுத்தி முடித்துவிட்டு இப்பொழுது நேராய் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து வந்திருக்கிறோம். நிச்சயம் உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற வண்ணமாய் பரிசுத்த ஆவியானவர் வசனங்களினாலே உங்கள் இருதயத்தை நிரப்பி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய முக்கியமான வசனம் யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 31வது வசனம். யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 31வது வசனம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். நம்ம எல்லாரும் இருக்கும் இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி செபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு நீங்கள் செவி கொடுப்பீர் என்று எழுதியிருக்கிறது. சுவாமி, இதோ இந்த நாளிலே கர்த்தாவே இந்த வசனத்தின்படி வாழ எங்களை இப்பொழுதே அர்ப்பணிக்கிறோம். தேவ பக்தி உள்ளவராய் இருக்கவும் சித்தமானதை செய்யவும் எங்களுக்கு கிருபை செய்யும். அப்பொழுது எங்களுக்கு நீ செவி கொடுத்து எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிற என்று இந்த வேத வசனம் எங்களுக்கு சொல்லுகிறதப்பா. இப்பொழுதே எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரே பிரசங்கிக்கிற அடியானை மறைத்து நீர் மாத்திரம் எங்கள் மத்தியிலிருந்து வெளிப்படுவீராக. இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த 9ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், பிறவியாக ஒரு குருடன் இருந்திருக்கிறார். இயேசு வாழ்ந்த காலங்களிலே பிறவியிலே ஒரு குருடன் ஒருவன் இருந்திருக்கிறான். அந்த குருடனை குறித்து நாம் கொஞ்சம் தியானிக்க போகிறோம். அந்த குருடனை இயேசுவிடத்திலே சுகம் பெறுவதற்காக அழைத்து வருகிறார்கள். அப்பொழுது இயேசு அந்த குருடனை பார்த்து சொல்லுகிறார், அவரை அழைத்து கொண்டு போய் ஒரு சேற்றை உண்டாக்கி அவன் கண்களின் மேல் பூசி பின்பு அவனை சிலோவாம் என்ற ஒரு குளத்தில் போய் நீ கழுவு, அப்பொழுது உன் கண் பார்வை அடைந்து விடும் என்பதாக ஒரு அற்புத காட்சி அங்கே நடக்கிறதை நாம் இந்த வேத பகுதியிலே வாசிக்க முடியும். இந்த இடத்துல நாம் பார்க்கிற பொழுது சிலோவாம் என்ற ஒரு குளத்துக்கு இயேசு அவனை அனுப்புகிறார், போக சொல்லுகிறார். அங்கே சிலோவாம் என்றால் அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். இவன் பார்வையடைந்து திரும்ப வருகிறான். அங்கு இருக்கிற அநேக பரிசேயர்கள், அநேக யூதர்கள் முதலிலே அவனை கண்டு, நீ எப்படி பார்வை அடைந்தாய், நீ எப்படி சுகம் பெற்றாய் என்று எல்லோரும் கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது இவன் சொல்லுகிறான், ஒருவர் சேற்றை உண்டாக்கி என் கண்கள் மேல் பூசினார், சிலோவாம் என்ற குளத்தின் முன்பு முழுகி எழுந்திருக்கும்படி சொன்னார், நான் பார்வை அடைந்தேன் என்று சொன்னார். யூதர்களுக்கு அது நம்ப முடியாத ஒரு காரியமாய் இருந்தது. இது யார் சொன்னது? அப்படி உனக்கு சொன்ன போது எனக்கு தெரியாது, ஒருவர் சொன்னார், நான் செய்தேன், இப்பொழுது நான் பார்வை அடைகிறேன் என்பதாக. அது ஒரு ஓய்வு நாள் என்று இருந்தபடினால், ஓய்வு நாளாக இருந்தபடினால் அந்த யூதர்களுக்கு அது மிகவும் ஒரு கோபம் மூட்டக்கூடிய ஒரு செயலாக அது இருந்தது. ஆகினால் அவர்கள் மறுபடியும் அவனை துருவி துருவி கேட்கிறார்கள், நீ உண்மையாகவே பிறவிலேயே குருடன்தானா? நீதான் அந்த குருடனா? இப்பொழுது பார்வையிடுவது உண்மையா? உனக்கு ஒரு பார்வை கொடுத்தாரா? அவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? என்றெல்லாம் பல கேள்விகள் தொடர்ந்து கேட்க ஆரம்பித்தார்கள். பின்பு அவர் ஓய்வு நாளிலே சுகம் பெற்றதுனாலே அவர் மேல் அந்த சுகத்தை கொடுத்த இயேசு மேல் குற்றம் சாட்டும்படிக்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? பரிசேயரிடத்துல அவரை கொண்டு போனார்கள். பரிசேயர்கள் சிலர் மறுபடியும் அவரிடத்தில் கேட்டார்கள். அங்கே 15ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஆகையால் பரிசேயரும் அவரை நோக்கி, நீ எப்படி பார்வையடைந்தாய் என்று மறுபடியும் கேட்டார்கள். அதற்கு அவர் என் கண்கள் மேல் சேற்றை பூசினார், நான் கழுவினேன், காண்கிறேன் என்றார். அப்பொழுது பரிசேயர் சிலர், அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள். வேறு சிலர், பாவியாயிருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்கிறார். அவர் மிகவும் பரிசுத்தமாய் வாழ்ந்தபடினால், மிகவும் பரிசுத்தமாய் இருந்தபடினால் தான் அவர் அந்த அற்புதத்தை செய்ய முடிகிறது என்று ஒரு கருத்து, இங்கே கருத்து வேறுபாடுகள் சிலர் மத்தியிலே காணப்படுகிறது. ஓய்வு நாளிலே
ஒருவர் அற்புதம் செய்ய மாட்டார் என்று ஒரு வாதம். இன்னொரு சொல்லுகிறார்கள், ஓய்வு நாளிலே அற்புதம் செய்வது பரிசுத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் செய்ய முடியும், பரிசுத்தம் இல்லாதவர்கள் இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய முடியாது என்று சொல்லி, பின்பு இந்த கருத்து வேறுபாடுகள் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வருகிறது. பின்பு அவருடைய பெற்றோர்களை அழைத்து கேட்கிறார்கள். அவர் பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள், அவன் வளர்ந்தவனாய் இருக்கிறான், அவன் என்னுடைய மகன் தான், பிறவிலே குருடன்தான், ஆனால் இப்பொழுது பார்வையடைந்திருக்கிறான், ஆனால் எப்படி பார்வையடைந்தான் என்று எங்களுக்கு தெரியாது, ஆகினால் அவன் வளர்ந்தவனாய் இருக்கிறான், வாலிபனாய் இருக்கிறான், ஆகினால் நீங்களே அவனிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள். மறுபடியும் அவனிடத்திலே அந்த கேள்விகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதுதான் இங்கே 31 வசனத்திலே பார்க்கிறோம். அவன் பேசுகிறான், அந்த குருடன் பேசுகிறான். 27 வசனத்திலே பார்க்கிறோம், முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமல் போனீர்கள், மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன, அவருக்கு சீஷராக உங்களுக்கு மனதுண்டோ என்று இந்த பிறவி குருடன் கேட்கிறான். எனக்கு அன்பானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம், அந்த குருடன் மறுபடியும் சொல்லுகிறான், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தெய்வ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் என்று. பிறவிலே குருடனாய் இருக்கிறவன் வேதத்தை வெறும் காதுகளினால் ஒருவேளை அவன் சத்தியத்தை கேட்க வாய்ப்பு உண்டு, ஆனால் அவன் வேதத்தை கண்களால் பார்த்து படிக்க இயலாதவன் பிறவிலே குருடனாய் இருக்கிறான். ஆனால் அவன் சொல்லுகிறான், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை. எனக்கு அன்பானவர்களே, இந்த காலங்களிலே நாம் ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கையில பாவம் இருக்குமானால் நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் செவி கொடுக்கவே மாட்டார். மாறாக தேவ பக்தி உள்ளவர்களாய் இருந்து, இது கடைசி காலமாய் இருக்கிறது. நான் போன வாரமும் அதிகமாக உங்களிடத்தில் வேண்டிக் கொண்ட ஒரு காரியம், 2 மாதமே நமக்கு இருக்கிறது. கூடுமான வரைக்கும் நாம் ஜெபத்திலும் வேத தியானத்திலும் பரிசுத்த வாழ்க்கையிலும் நாம் முன்னேறி செல்வோம் என்று சொல்லி அந்த கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு, அந்த சிறுமையை நாம் விட்டு நீங்குவதற்கு நாம் அருகிலே கிட்ட நெருங்கி சேருவோம் என்று சொல்லி நான் உங்களிடத்தில் சொல்லியிருந்தேன். இன்றைக்கும் கூட கர்த்தர் நம்மத்திலே அதை குறித்து ஆழமாய் பேசுகிறார். தேவ பக்தி உள்ளவர்களாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். இந்த 2 மாதங்களிலே நமக்கு ஆண்டவர் ஏக ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், நீங்கள் நான் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், தெய்வ பக்தி உள்ளவர்களாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்ய நீங்கள் நான் ஒப்புக் கொடுப்போமாக. காரணம், பாவியாய் இருந்தால் ஒருபோதும் கர்த்தர் செவி கொடுக்கவே மாட்டார். அவர் இயேசு பாவி அல்ல, இயேசு ஒரு பரிசுத்தவானாய் வாழ்ந்தார். ஆகினால் தான் இங்கே வசனத்துல வாசிக்கிறோம், 8ஆம் அதிகாரத்தில், யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 46ஆம் வசனத்திலே அவர் இப்படியாக ஒரு கேள்வியை முன்பதாக வைக்கிறார். என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறது இல்லை? இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து தன்னிலை விளக்கத்தை ஒன்றை இங்க நமக்கு முன்பதாய் வைக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? தன்னிலை விளக்கமாகவும் ஒரு சவாலாகவும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பாவம் இல்லை என்னிடத்தில் என்று அவர் பகிரங்கமாக அவர் சொல்லுகிறார், சவால் விடுகிறார். எனக்கு அன்பானவர்கள், இன்றைக்கு எத்தனை பேர் நாம் இன்றைக்கு இயேசுவை போல சவால் விடுகிறவர்களாக இருக்கிறோம்? வெளியங்கமான ஒரு சவால் விடுகிறவர்களாக இன்றைக்கு நாம் இருப்போமேயானால் நாம் சீக்கிரத்தில் நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் நாம் பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு அன்பானவர்களே, அங்கே மறுபடியும் 9ஆம் வசனத்துக்கு மேலே நாம் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். 30ஆம் வசனம் சொல்லுகிறது, 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம். என் கண்களையே திறந்தவர் அவர் எங்கே இருந்து வந்திருக்க வேண்டும்? அவர் பரத்திலிருந்து வந்திருக்க வேண்டும், பரத்தின் வார்த்தையை கை கொண்டிருக்க வேண்டும், பரத்தின் சித்தத்தை, பரலோக தேவனுடைய சித்தத்தை செய்திருக்க வேண்டும். ஆகையால் தான் அவர் இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்திருக்க வேண்டும் என்று பிறவி குருடன் சொல்லுகிறதை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பானவர்களே, தொடர்ந்து 32ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டது இல்லையே, அவர் தேவனிடத்தில் வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றார். தேவனிடத்தில் வராமல் ஒருவர் இந்த காரியத்தை செய்ய முடியாது. தேவனுடைய சித்தத்தை, தேவனுக்கு பிரியமான காரியங்களை
தேவ பக்தி உள்ளவர்களாய் இருந்து தேவ சித்தத்தை செய்தால் நீங்களும் நானும் தேவனிடத்தில் இருக்கிறவர்கள் என்று ஒரு பொருள் வருகிறது. அதற்கு சமமானவர்களாய் நாம் எண்ணப்படுகிறோம். தேவனிடத்திலிருந்து வந்தவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள், தேவன சித்தத்தை செய்வார்கள், தேவனுக்கு பிரியமானதை செய்வார்கள். ஆமென். தேவனுக்கு தேவ பக்தி உள்ளவர்களாய் இருப்பார்கள், தேவ சித்தத்தை செய்வார்கள் என்று அந்த நாட்களில் அந்த குருடனுக்கு ஒரு மிகப்பெரிய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. இன்றைக்கு உலக மக்கள் உலக பாவங்களினாலும் உலக இச்சைகளினாலும் குருடாக்கப்பட்டு இருக்கிற மக்கள், இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் மனதை குருடாக்கி வைத்திருக்கிற அநேக மக்கள் இன்றைக்கும் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட குருடர்கள் இன்றைக்கும் பூமியிலே நிறைய பேர் இருக்கிறார்கள். என கண்பானவர்களே, அவர்கள் இன்றைக்கு நம்மை பார்த்து எதிர்பார்க்கிற ஒரு கருத்து, நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், இவர்கள் பரிசுத்தமானவர்கள், இவர்கள் தேவ பக்தி உள்ளவர்கள், இவர்கள் தேவ சித்தத்தை செய்யக்கூடியவர்கள், ஆகையினால் இவர்கள் ஜெபித்தால் ஏதாவது ஒரு நன்மை நடக்கும். சமீபத்திலே ஒரு சகோதரனிடத்திலே ஜெபிக்கும்படி ஆவலாய் வந்தார். ரொம்ப நம்பிக்கையோடு வந்தார். அவர் ஒரு பிராமண குடும்பத்தை சார்ந்தவர். அவர் வருகிற பொழுது சொல்லுகிறார், ஐயா, என்னுடைய காரியம் இதுவா இருக்கிறது, என் பிரச்சனை இதுவாக இருக்கிறது, என்னுடைய மனைவி இவர்கள் பெயர் இதுதான், என்னுடைய மகன் பெயர் இதுதான். சோ அவர்களுக்கு இந்த காரியம் இப்படிப்பட்ட தேவைகள் உண்டு, நீங்கள் எங்கள் மேல் கைகளை வைத்து நீங்கள் ஜெபிக்க முடியுமா? நீங்கள் ஜெபித்தால் ஒரு மாற்றம் வரும், என் வாழ்க்கையில் பிரிந்து போன என்னுடைய மனைவி வந்து விடுவார்கள், என் வாழ்க்கை சீராகிவிடும், என் பிள்ளைகள் வாழ்க்கை சரியாகிவிடும் என்ற ஆழ்ந்த ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இன்றைக்கு உலக மக்கள் இன்றைக்கு கிறிஸ்துவர்கள் மீது வைத்திருக்கிறார்கள், உங்கள் மீதும் வைத்திருக்கிறார்கள். என கண்பானவர்களே, காரணம் நாம் பரலோகத்திலிருந்து வந்தவர்கள், நாம் தேவ பக்தி உள்ளவர்கள், நாம் தேவ சித்தத்தை செய்கிறவர்கள் என்று இன்றைக்கு அந்த பிறவி குருடன் நம்பிக்கை வைத்திருந்தானே, அதே போல இன்றைக்கு உலகம் நம்மை குறித்து நம்பிக்கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, அதற்கு பாத்திரவான்களாக, அதற்கு பொருத்தமானவர்களாக நாம் வாழ்ந்து தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்புவோம். கர்த்தர் நமத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும் படிக்கு ஒளியிடத்தில் வருகிறான் என்றார். சத்தியத்தின்படி வேத வசனத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது. ஆமென். சத்தியத்தின்படி நாம் எந்த ஒரு காரியத்தையும் வசனத்துக்கு வெளியில் அல்ல, வசனத்துக்கு உட்பட்டு, சத்திய வேதத்துக்கு உட்பட்டு நாம் எதை ஒன்றை செய்தாலும், எந்த ஒரு செயலை செய்தாலும், கிரியை என்பது செயல், ஆக்டிவிட்டி, நம்முடைய செயல்பாடுகள் இருந்தால் அது தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியிடத்தில் வருகிறார் என்றார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய கிரியைகள் ஒவ்வொன்றும் அது தேவனுக்குள்ளதா இருக்கட்டும், அது சத்தியத்தின்படி இருக்கட்டும், சத்தியத்துக்கு வெளி அல்ல, apart from the promise, apart from the word of God. அப்படி இருக்கக்கூடாது, சத்தியத்துக்கு வெளிப்புறமா இருக்கக்கூடாது, சத்தியத்துக்கு உட்பட்டுத்தான் நாம் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய பழக்கமுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் நாம் திருப்பிக் கொள்வோமேயானால், அங்கே 7ஆம் வசனத்தில் இப்படி நாம் பார்க்கிறோம். 7வது அதிகாரம் 7வது வசனம், உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவர்களாய் இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடினாலே அது என்னை பகைக்கிறது. உலகம் உங்களை பகைக்க மாட்டாது. யாரை உலகம் பகைக்காது? யாரை உலகம் பகைக்கிறது? இங்க நாம் பார்க்கிறோம், இயேசுடைய சகோதரர்கள் சொல்லுகிறார்கள் 5ஆம் வசனத்திலே, அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியினால் இப்படி சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள் என்றால், 4ஆம் வசனம் சொல்லுகிறது, பிரபலமாய் இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்தில் ஒன்றையும் செய்ய மாட்டான், நீர் இப்படிப்பட்டவர்களை செய்தால் உலகத்திற்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். இயேசு கிறிஸ்து மறைமுகமாய் அற்புதம் செய்யாமல் வெளியரங்கமாய் அற்புதம் செய்யும். அதுதானே உலகம் எதிர்பார்க்கும். உலகத்தால் அப்படித்தானே பிரபலமானவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று அவரை நம்பியும் நம்பாமலும் ஒரு ஏளனமாக, அவிசுவாசமாக
இயேசு குறித்து இயேசு சகோதரர்களே அப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இயேசு அவர்கள் நோக்கி சொல்லுகிறார், என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறது. உலகம் உங்களை பகைக்க மாட்டாது. சத்தியத்துக்கு வெளியே இருந்து கிரியை செய்கிற உங்களை பார்த்து, அதாவது சகோதரரை பார்த்து சொல்லுகிறார், உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவர்களாய் இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடினாலே அது என்னை பகைக்கிறது. அவருடைய கிரியைகள் பொல்லாதவைகள். அவர்கள் உலகத்திற்குரியவர்கள். அவர்கள் சகோதரராய் இருந்தாலும் அவர்கள் உலகத்திற்குரியவராய் இருக்கிறார்கள். உலகத்துக்குரியவர்கள் என்று அவர் அதை குறித்து உண்மையை அந்த சாட்சியை சொல்லுகிறபடினால் இவரை உலகம் பகைக்குமா என்று அவரை தன்னை குறித்து சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் சத்தியத்தின்படி வாழ்வோமையானால் உலகம் நம்மை பகைக்கிறது, உலகம் நம்மை வெறுக்கிறது, உலகம் நம்மை அறவே நம்மை வெறுத்து தள்ளிவிடுகிறது என்று இங்கே நாம் சில காரியங்களை இங்கே நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு கூட சொல்லுகிற காரியம் என்ன? நீங்கள் சத்தியத்தின்படி வாழும் பொழுது, தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்கிற பொழுது, தேவ சித்தத்தை நீங்கள் செய்கிற பொழுது, நீங்கள் பரத்துக்குரியவர்களாய் இருக்கிற பொழுது இந்த பூமியானது நம்மை பகைக்கத்தான் செய்யும். இந்த உலக மக்கள், உலக நண்பர்கள், உறவினர்கள், உலகத்தை மட்டுமே நோக்கி பார்க்கிறவர்கள், உலகத்தையே எப்பொழுதும் நேசித்துக் கொண்டிருக்கிறவர்கள் கண்டிப்பாக நம்மை பகைக்கத்தான் செய்வார்கள். எனக்கு அன்பானவர்களே, வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் வேத வசனத்தில் எப்படி இருக்க வேண்டுமா? நாம் வேத வசனத்தில் ஒரு குழந்தையை போல, ஒரு புதிதாய் பிறந்த ஒரு குழந்தைகளை போல நாம் வசனத்தின் மீது வாஞ்சை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் என்று நம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் இயேசு கிறிஸ்து மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டார். இன்று வேத வசனத்தின்படி வாழ்ந்தால் இந்த உலகம் நம்மை புறக்கணித்து விடும், நம்ம உலகம் தள்ளிவிடும். தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்தால், தேவ பக்திக்குரியவர்களாய் வாழ்ந்தால், பரலோகத்துக்குரியவர்களாய் வாழ்ந்தால் உலகம் நம்மை தள்ளிவிடும். இயேசு கிறிஸ்து வெளியேற பெற்ற கல்லாய் இருந்தார். இந்த உலகம் அவரை தள்ளிவிட்டது. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும், ஆனால் மனுஷன் நம்மை தள்ளினால் என்ன? நீ தேவ பக்தியாய் வாழ்ந்து தேவ சித்தத்தை செய்து பரத்துக்குரியவனாய் இந்த பூமியில நீங்களும் நானும் வாழ்ந்தால் இந்த உலகம் நம்மை தள்ளினால் என்ன? தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார்? மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகி நீங்களும் என்றால், வசனத்தின்படி தேவ பக்திக்குரியவர்களாய், தேவ சத்தியத்தை நடக்கிறவர்களாய், பரத்துக்குரியவர்களாய், தேவ சித்தத்தை செய்வர்களாய் நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். நீங்களும் நான் ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறோம். இன்னும் சில 1-2 மாதத்துக்குள்ளே நாம் புதிய வருடத்திலே புதிய வாக்குத்தத்தத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க போகிறோம். நமக்காக 2021ஆம் ஆண்டு புதிய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் அதை சுதந்திரிப்பதற்கு நாம் இப்பொழுது நம்மை தேவ பக்தர்களாக மாற்றிக்கொள்வோம், தேவ சித்தத்தை செய்கிறவர்களாய் மாற்றிக்கொள்வோம், பரத்துக்குரியவர்களாய் மாற்றிக்கொள்வோம். நிச்சயம் 2021 நம் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை நாம் பார்க்க போகிறோம். எனக்கு அன்பானவர்களே, இங்க நாம் பார்க்கிறோம், அந்தபடியே 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாய் இருக்கிற மூலைக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அது மேல் விசுவாசமாய் இருக்கிற வெட்கப்படுவது இல்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. நீங்கள் சத்தியத்தின்படி நடந்தால் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நீங்கள் உலக மக்களுக்கு பயந்து, உறவுக்காரர்களுக்கோ நண்பர்களுக்கோ பயந்து நீங்கள் நடந்தால் கட்டாயம் நாம் வெட்கப்பட்டு போவோம்.
வாசம் சொல்லுகிறது, ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேறப்பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறதுக்கு ஏதுவான கல்லும் விழுகிறதுக்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. என கண்பானவர்களே, ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு விலையேறப்பட்டதா இருக்கிறது. வசனத்தை விசுவாசிக்க ஆரம்பியுங்கள். தெய்வ சித்தத்தின்படி வாழ உங்களை ஒப்புக் கொடுக்க பழகிக் கொள்ளுங்கள். நீங்கள் பரத்துக்குரியவர்களாய் மாறிவிடுங்கள். கர்த்தர் நீங்கள் வெளியேற பெற்ற கற்களாய் ஆண்டவர் உங்களை வைக்க விரும்புகிறார். எனக்கு அன்பானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம் 8ஆம் வசனத்தில் அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள். அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். ஒரு சிலர் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறி போகிறார்கள். ஆமென். மற்றவர்களை திருப்திப்படுத்த, மற்றவர்களுக்காக வாழ வாழ்க்கை ஒப்புக் கொடுத்தவர்கள் அவர்கள் என்னவாய் இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து அவர்கள் இடறி போகிறார்கள். வசனத்திலே இடறி போகிறார்கள். அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாய் நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் நம்மை குறித்து அவருக்காக வைராக்கியமாக வாழக்கூடிய நம்மை குறித்து ஆண்டவர் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென். கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மை முன்குறித்து நமக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக நாம் தேவனுடைய ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் நாம் இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே தேவனுடைய ஏற்ற பிரியமான தேவ சித்தத்தை பரலோக குடிகளாய் நாம் பரத்திலிருந்து வருகிறவர்களாக இந்த பூமிக்கு நாம் வெளிப்படுத்துகிற பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக, அழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவர்களாக, ராஜரிக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் நாம் இருக்கிறோம். ஆகையினால் தேவனுடைய வசனத்தை நாம் யாவரும் சொல்ல நமக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில எங்கும் தேவ வசனத்தை கொண்டு செல்ல எவரும் அவரை விசுவாசிக்க நாம் எவரும் ஒரு வார்த்தை எவருக்கும் சொல்ல கர்த்தர் நமக்கு ஒரு பங்கை, ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கை முன்பு எப்படி இருந்தது என்று நாம் சற்று இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருந்த நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரிகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இந்த வசனத்தின்படி நாம் பார்க்கிற பொழுது, பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் நாம் ஒரு காலத்தில் இருந்தோம். ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பாவம், மாம்ச இச்சை அது எதற்கு விரோதமாய் போராடுகிறது என்றால், நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆத்மா பரிசுத்தோடு காத்துக்கொள்ளக் கூடாதபடி, நம்முடைய ஆத்மாவை பரலோக தேவ சித்தத்தை செய்வதற்கு, தேவனுக்கு பிரியமாய் வாழக்கூடாதபடி நம் ஆத்மா அதை விட்டு இடறி விழுந்து, இச்சைகளிலே விழுந்து, நம்முடைய ஆத்மாவிலே கசப்பும் பாவமும் சேர்ந்து, அது நிமித்தம் கவலைகளும் ஒரு விதமான குற்ற மனசாட்சியும் நம் ஆத்மாவுக்குள்ளே உண்டாக வேண்டும் என்று சொல்லி சத்துருவானவர் நமக்கு விரோதமாய் போராடுகிறார்.
ஆனால் நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, கடந்த காலங்களில் எப்படி நாம் வாழ்ந்தோமோ அதையெல்லாம் மறந்துவிட்டு நாம் இன்னும் அதிகமாக புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றை நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கி உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். பாருங்கள், கடந்த நாட்களிலே நம்மை பார்த்த இந்த உலகம், நாம் ஒரு பாவியாக, நம்முடைய ஆத்மாவுக்கே நாம் பாவியாக, இச்சை உள்ளவர்களாக, ஆத்மாவுக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்களாக இருந்த நம்மை, ஆனால் இந்த நாளிலே அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு இனி வரப்போகிற நாட்களிலே நாம் அப்படிப்பட்டவர்களாய், நம் ஆத்மாவுக்கே விரோதமாய் நாம் செயல்படாதபடிக்கு, இச்சைகளிலே விழுந்து போகாதபடிக்கு நற்கிரியைகளை செய்து பரலோகத்தில் சந்திப்பு நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி அவர்கள், நம்மை பார்த்தவர்கள், பழைய காலத்தில் பழைய வாழ்க்கையை பார்த்தவர்கள், நம்முடைய பழைய ஜீவியத்தை பார்த்து நம்மை தூஷித்தவர்கள், அவர்கள் எல்லாரும் இப்பொழுது நம்முடைய நற்கிரியைகளை கண்டு, நம்முடைய பரிசுத்தமான ஜீவியத்தை கண்டு, நாம் தேவ சித்தத்தை செய்கிறவர்கள் என்று கண்டு, நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்கிறோம் என்று கண்டு, நாம் பரத்திற்குரியவர்கள் என்று கண்டு தேவனை மகிமைப்படுத்தும்படி அவர்களுக்குள்ளே நல்லடக்கை உள்ளவர்களாய் உலகம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமானால் நம்முடைய ஜீவியம் சரியாக இருக்க வேண்டும். ஆமென். தேவ சித்தத்தின்படி செய்கிறவர்களாய், தேவ பக்தி உள்ளவர்களாய் இருந்தால் மட்டுமே இந்த உலகம் தேவனை மகிமைப்படுத்தும். இந்த உலக மக்கள் தேவனை அறிந்து கொள்வார்கள். இந்த உலக மக்கள் தேவ பிள்ளைகளாய் மாறுவார்கள். அதற்கு நம்முடைய வாழ்க்கை மிகவும், நம்முடைய சாட்சி நிறைந்த ஜீவியம் மிகவும் அவசியமானதாய் இருக்கிறது என்று இந்த வேத வாக்கியம் நமக்கு சொல்லுகிறது. 1 பேதுரு புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். மாம்சத்திலே பாடுபடுகிறவன், மாம்சத்திலே போராடின நீங்களும் நானும் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். இயேசு கிறிஸ்து சவால் விடுகிறாரே, என்னில் பாவம் உண்டு என்று யார் சொல்லக்கூடும்? இன்றைக்கும் கர்த்தர் நம்மையும் ஒரு சவால் விடுகிறவர்களாக, எனக்கு அன்பானவர்களே, நாம் ஒரு புதிய ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்து போக வேண்டுமானால், இந்த வருடத்துக்கு முடிவதற்குள்ளதாக நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்கள், அல்லது ஏசாயா 30:26 படி 7 விதமான ஆசீர்வாதங்கள் நம் வாழ்க்கையிலே வந்து சேர வேண்டுமானால், ஆமென், தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு நாம் ஓய்ந்து இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நமக்கு செல் கொடுப்பார். இதை ஒரு பிறவி குருடன் சொல்லுகிறான். எனக்கு அன்பானவர்களே, 3ஆம் வசனம் சொல்லுகிறது, சென்ற நாட்களிலே காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காமவிகாரத்தையும் துரிச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறிகொண்டு அருவருப்பான விக்கிரகாராதனையை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலகிலே அவர்களோடு கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இனி துன்மார்க்க உலகிலே அவர்களோடு கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே உலகம் நம்மை குறித்து ஆச்சரியப்பட வேண்டும். உலகம் நாம் உலகிலே சேற்றிலே பாவத்தில் விழாமல் இருந்தால் உலகம் ஆச்சரியப்படும். நாம் பாவத்திலே வாழாமல் இருந்தால் உலகம் நம்மை குறித்து ஆச்சரியப்பட்டு இயேசுவை தேட ஆரம்பிக்கும். ஆமென். எனக்கு அன்பானவர்களே, நாம் அந்த வசனத்திலே பார்க்கிற பொழுது, நாம் நற்கிரிகளை செய்கிற பொழுது, நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிற பொழுது, நாம் தேவ பக்தி உள்ளவர்களாக தேவ சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்கிற பொழுது நாம் நல்லடக்கை காத்துக் கொள்ளுங்கள் என்று
இங்கே நாம் பார்த்தோம். நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று நாம் பார்த்தோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவர்களுக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் தேவ சித்தத்துக்காக நாம் வாழ எப்பொழுதும் நாம் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ நீங்கள் விரும்பினால் ஆண்டவரை இதோ இந்த பிரசங்கத்தின் மூலமாக முழு மனதோடு முழு இருதயத்தோடு அவரை பின்பற்ற ஆரம்பியுங்கள். ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிற பொழுது, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒரு உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவரிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. தேவ சித்தத்தின்படி வாழ விரும்பினால், தேவ பக்தி உள்ளவர்களாய் நீங்கள் வாழ விரும்பினால், இனி வரும் நாட்களிலே நீங்கள் அப்படி இருக்க விரும்பினால், உலகத்திலே அன்பு கூறாதிருங்கள். உலக காரியத்தை விட்டு ஓய்ந்து விடுங்கள். சோசியல் மீடியாவிலேயும் டிவி நிகழ்ச்சிகளிலேயும் இரவு 2 மணி வரை இரவெல்லாம் அதிலே நாம் நேரத்தை செலவழித்தால் நாம் எப்படி தேவ பக்தியுள்ளவர்களாக முடியும்? நாம் எப்படி தேவ சித்தத்தை செய்ய முடியும்? நாம் எப்படி மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து அறிவிக்க முடியும்? நாம் எப்படி 7 விதமான ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க முடியும்? மறைமுகமான பாவங்கள், களியாட்டு, மதுபானம், குடிவெறி. இங்கே 16 வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவிடத்தில் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இவைகள் எல்லாம் உலகத்திலே தானாய் உண்டானவைகள். இது தேவனால் உண்டாக்கப்பட்டது அல்ல. உலகம் அதன் இச்சையும் அழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நாம் தேவ சித்தத்தின்படி தேவ பக்தி உள்ளவர்களாய் தேவ சித்தத்தின்படி இருக்கும் பொழுது நாம் நிலைத்திருக்க முடியும். இந்த பூமியிலே நம்முடைய பெயர் நிலைத்திருக்கும். ஒருவேளை நம்முடைய காலம் முடிந்து போய்விடலாம், ஆனால் நம்முடைய பெயர் இந்த பூமியிலே நிலைத்திருக்கும்படி கர்த்தர் செய்வார். ஜீவ புஸ்தகத்தில் உங்க பெயர் எழுதப்பட வேண்டுமானால், பரலோகத்தில் நீங்கள் நிலைத்து நீடித்து வாழ வேண்டுமானால், தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் செய்கிறவர்களாய் இருப்பீர்களாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. 18ஆம் வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது, அந்தி கிறிஸ்து வருகிறார் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். எனக்கு அன்பானவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் இது கடைசி காலமாய் இருக்கிறது. அநேக கடைசி காலத்துக்குரிய அடையாளங்கள் இந்த நாட்களிலே இந்த பூமியிலே நடந்தேறிக் கொண்டே வருகிறது. ஆகினால் நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். அதைவிட ஒரு முக்கியமான காரியம், கடைசி காலத்துக்கான முக்கியமான அடையாளம் என்னவென்று சொன்னால், இது அந்தி கிறிஸ்து பெருகி கொண்டிருக்கிற ஒரு காலமாய் இருக்கிறது. கிறிஸ்துவை மறுதலித்து ஒரு உபதேசங்கள் பரவி கொண்டிருக்கிற ஒரு காலமாய் இருக்கிறது. அவை கிறிஸ்துவ அல்லாத ஒரு உபதேசம் பரவி கொண்டிருக்கிற ஒரு காலமாய் இருக்கிறது. இதுவே அந்தி கிறிஸ்துவின் காலம். இதுவே கடைசி காலமாய் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு காணப்பட வேண்டும். இந்த உலகத்திலே நாம் இனி வாழப்போகிற நாட்கள் மிகுந்த ஒரு இருள் சூழ்ந்த உலகத்திலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆகினால் மிகுந்த ஜாக்கிரதையாய் நாம் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இது அந்தி கிறிஸ்துவின் காலமாய் இருக்கிறது. கள்ள உபதேசங்கள் பெருகி கொண்டு வருகிற காலமாய் இருக்கிறது. கள்ள அற்புத அடையாளங்கள் பெருகி கொண்டு வருகிற ஒரு காலமாய் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, விழித்துக் கொள்ளுங்கள். தேவ சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறான். தேவ சித்தத்தின்படி செய்ய நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? தேவ சித்தத்தின்படி செய்ய உங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுக்கிறீர்களா? அப்படியானால் நீங்கள் இந்த பூமியை நிலைத்திருக்க கர்த்தர் அருள் புரிவாராக. மறுபடியுமாக யோவான் சுவிசேஷம் 9ஆம் வசனம், அந்த பிறவி குருடர் குறித்து இப்படியா சொல்லப்பட்டிருக்கிற நாம் வாசிக்க முடியும். யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே நாம் வாசிப்போமையானால், அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக அவனை கீழே தள்ளி விடுகிறார்கள். அவனை கீழே, நீயா எங்களுக்கு உபதேசம் சொல்வது என்று அவனை கீழே தள்ளி விடுகிறார்கள்.
அதை நாம் இங்கே பார்க்க முடியும். ஆமென். அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். பாருங்கள், அவனுக்கு சத்தியம் தெரிகிறது, கண் பார்வைதான் இல்லை. பிறகிலிருந்து அவன் குருடன், பார்வைதான் அவனுக்கு இல்லை. ஆனால் சத்தியத்துல அவன் தெளிந்த பார்வையுடனாக இருக்கிறான். இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? நமக்கு நல்ல கண்கள் இருக்கிறது, நல்ல பார்வை இருக்கிறது, கூர்மையான பார்வை இருக்கிறது. ஆனால் சத்தியத்தை குறித்து தெளிவான பார்வை இன்றைக்கு நமக்கு இருக்கிறதா? சத்தியத்தின்படிதான் நாம் வாழ்ந்துகிறோமா? தெய்வ பக்திக்குரியவர்களாக தெய்வ சித்தத்தை தான் நம் வாழ்க்கையை செய்து வருகிறோமா? நாம் பரத்துக்குரியவர்களாக இருக்கிறோமா? நாம் சிந்திக்க வேண்டும். அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான், பக்திக்குரியவர்களாக தெய்வ சித்தத்தை செய்கிறவர்களாக இருந்தால் மட்டும்தான் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். நம் வாழ்க்கையில் அற்புத அடையாளங்கள் நடக்கும். சீக்கிரமாய் 7 விதமான நன்மைகளை நாம் சுதந்திரிக்க முடியும். அப்படியானால் அடுத்து 35 வசனம் சொல்லுகிறது, அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசிக்கிறாயா, விசுவாசமாய் இருக்கிறாயா என்றார்கள். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும்படிக்கு அவர் யார் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். உடனே அவர், ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார். இன்றைக்கு எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக ஒப்பு கொடுக்க, பணிந்து கொள்ள ஒரு சப்மிஷன், ஒரு ஒப்பு கொடுத்தலுக்கு நேராய் நீங்கள் வரப்போகிறீர்கள்? ஆண்டவர் நிச்சயம் உங்கள் இருதயத்தை திறந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்தை திறந்திருக்கிறார் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தெய்வ சித்தத்தை செய்ய வேண்டுமானால், தெய்வ பக்திக்குரியவர்களாய் இருக்க வேண்டுமானால், நாம் பரத்துக்குரியவர்களாய் இருக்க வேண்டுமானால், நிச்சயமாக பரிசுத்தம் மிக அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, பரிசுத்தமாய் வாழ்ந்தால் மட்டும்தான் நாம் தெய்வ சித்தத்தை செய்ய முடியும். தெய்வ பக்திக்குரியவர்களாய் வாழ முடியும். உலகத்தை வெறுத்தால் தான் நாம் தெய்வ பக்திக்குரியவர்களாய் வாழ முடியும். உலகமும் வேண்டும், தெய்வ பக்தியும் வாழ வேண்டும் என்றால் 2 எஜமான்களுக்கு நாம் நிச்சயம் ஊழியம் செய்யவே முடியாது என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. உலகத்திற்கும் நான் நல்ல பெயர் உள்ள நல்லவனாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவுக்கும் நான் நல்லவனாக, கிறிஸ்துவையும் நாம் திருப்திப்படுத்த வேண்டும், உலகத்தையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்றால் அது கூடாத காரியம். எனக்கு அன்பானவர்களே, இந்த குருடனாய் இருந்து பார்வை அடைந்தவர் சொல்லுகிறார், உடனே ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார். இன்றைக்கு எத்தனை பேர் அவரை பணிந்து கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? எல்லாரும் கண்களை மூடி, ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி, எஸ், ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவர், இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் கண்களை எல்லாம் கர்த்தர் திறந்திருக்கிறார். நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் இன்றைக்கு உங்கள் கண்களை திறந்திருக்கிறார். அந்த பிறவிக்குரிய கண்களை திறந்தவர் இன்றைக்கு நம் கண்களை எல்லாம் கர்த்தர் திறக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில இன்னும் என் ஜெபத்துக்கு பதில் வரல, வருஷம் முடிய போகிறது, இன்னும் 7 விதமான ஆசீர்வாதத்துக்கு ஒரு சின்ன அறிகுறி கூட என் வாழ்க்கையில தெரியல. ஆனா ஒவ்வொரு வாரமும் ஊழியக்காரங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, 7 விதமான ஆசீர்வாதம், 7 மடங்கு ஆசீர்வாதம் திரும்ப வரும்னு சொல்லி. ஆனா என் வாழ்க்கை தேவனுடைய பக்திக்குரிய வாழ்க்கையா இருக்கிறதா? என் வாழ்க்கை தெய்வ சித்தத்தின்படி தெய்வ சித்தத்தை செய்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கிறதா? ஆண்டவரே, தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்று சொன்னானே, நான் தேவனுக்குரியவனாய், நான் பரத்துக்குரியவனாய் இல்லாவிட்டால் என் வாழ்க்கையில் எப்படி அற்புதம் நடக்கும் என்று நீங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். கண்களை மூடி அப்படியே நீங்க ஜெபம் பண்ணுங்க, பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் உங்களை இப்பொழுதும் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். யோசித்து பாருங்கள். தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமில்லாத ஐக்கியம், தேவனுக்கு பிரியமில்லாத மறைமுகமான பாவங்கள், தாய் தகப்பனுக்கு தெரியாம மறைமுகமான பாவங்கள். இது சின்ன பாவம் தானே, இது ஒரு சின்ன காரியம் தானே, இதை நினைத்தால் நான் விட்டு விடுவேன் என்று நீங்க நினைக்கிறீங்க. நிச்சயம் அது உங்களால் முடியாது. அடிமைப்பட்டு விட்டால், ஒரு பாவத்தில் விழுந்து விட்டால் நீங்கள் எழுந்திருக்க மிகவும் கடினம். ஆனால் இயேசு மாத்திரம்தான், நீங்க சுயமா அதை விட்டுவிட முடியாது. இயேசு மாத்திரம்தான் விடுவிக்க முடியும். இன்றைக்கு நீங்கள் அப்படிப்பட்ட பாவங்கள் இருக்குமானால் அதை யாரிடத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னிடத்தில் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
அதை நீங்கள் உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அதை நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள். போதும், அறிக்கை பண்ண ஆரம்பியுங்கள். அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நீங்கள் விடுதலை பெற ஆண்டவர் விரும்புகிறார். அப்பொழுது நீங்கள் தெய்வ பக்திக்குள்ளாய் மாறுவீர்கள். தெய்வ சித்தமுள்ளவர்களாய், தெய்வ சித்தத்தை செய்கிறவர்களாய் மாறுவீர்கள். நீங்கள் பரத்துக்கிறவர்களாய் மாறுவீர்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேண்டுகிற எல்லாமே அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கும். 7 மடங்கான ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில் நடக்கும். பிரியமானவர்களே, அப்படியே ஒப்பு கொடுங்கள், அப்படியே ஒப்பு கொடுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கூட ஒரு பல்லவியை பாடி அவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஒரு பல்லவியை பாடும் பொழுது உங்கள் வாழ்க்கை முழுமையாய் ஒப்பு கொடுங்கள். உங்கள் வாழ்க்கை முழுமையாய் தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுங்கள். கர்த்ததாமே தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றி ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற தேவ பிள்ளைகளே, பரிசுத்த பாத்திர நீரே, பரிசுத்த நீரே, ஸ்தோத்திரம் பாடி அந்த பல்லவியை பாடி அவரிடத்துல பரிசுத்தத்தை கெஞ்சுவோம். பரிசுத்த வாழ்க்கை வாழ விருப்பம் தெரிவிப்போம். நம்மை பரிசுத்தமாய் மாற்றுவாராக. பாத்திர நீரே, பரிசுத்த நீரே, ஸ்தோத்திரம் பாடி புகழ்ந்திடுவே. பாத்திர நீரே, பரிசுத்த நீரே, ஸ்தோத்திரம் பாடி புகழ்ந்திடுவே. சுத்தர்கள் தொழுதிடும் நாமம், பரலோக தகப்பன் நாமம். சுத்தர்கள் தொழுதிடும் நாமம், பரலோக தகப்பன் நாமம். ராஜ்யம் வல்லமை கனமாம், உமக்கே சொந்தமாகும். ராஜ்யம் வல்லமை கனமாம், உமக்கே சொந்தமாகும். பாத்திர நீரே, பரிசுத்த நீரே, ஸ்தோத்திரம் பாடி புகழ்ந்திடுவே. பாத்திர நீரே, பரிசுத்த நீரே, ஸ்தோத்திரம் பாடி புகழ்ந்திடுவே. சேராபின் பேராபீன்கள் போற்றி துதிக்கிற எங்கள் சர்வவல்லமையுள்ள தேவன், எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. பரிசுத்தமே உருவமாய் கொண்டிருக்கிறது. பேராபீன்கள் சேராபீன்கள் பரிசுத்தத்திலே வாசமாய் இருக்கிறது. அவர்கள் போற்றுகிற துதிக்கிற தேவன் எங்களையும் பரிசுத்தப்படுத்துவாராக. ஆமென், ஆமென்.